தஞ்சாவூர்ல ஒரு ஊர் இருக்கு. அது வெறும் நெல்லுக்காக மட்டும் கிடையாது. அங்க அமைந்துள்ள ஒரு பெரிய குளத்துக்காகவும் அதே போல மண் வளத்துக்காகவும் ரொம்பவே பிரபலமானது. அதுதான் பேராவூரணி. தஞ்சாவூரினுடைய தெற்கு பகுதியில பட்டுக்கோட்டைக்கு அருகில் அமைந்திருக்க ஊர் தான் பேராவூரணி. இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான ஒரு பெரிய குளமானது அமைந்திருக்கு. அந்த குளத்தினுடைய பேர் வந்து கேண்டி குளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குளத்துல இருந்துதான் விவசாய நிலங்கள்ல இருந்து, பண்ணையில இருந்து மற்றும் மக்கள் வந்துட்டு தினசரியா யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த தண்ணி தான் வந்து பயன்படுத்தப்படுது. ரிசர்ச் படி இந்த தண்ணியில வந்து யூட்ராபிக் அப்படின்ற நிலை வந்து இருக்கிறதா சொல்றாங்க. இந்த யூட்ராபிக் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வாட்டர்ல வந்து அதிகமான விட்டமின்ஸ், அதாவது சத்து வந்துட்டு அதிகப்படுத்துது. இதனால அந்த தண்ணியில இருக்கும் உயிரியன் தன்மை வந்துட்டு மேம்படுது. தஞ்சாவூர்ல வந்துட்டு மற்ற ஊர்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பேராவூரணியில இருக்கும் அந்த நிலமானது கொஞ்சம் வறண்டே இருக்கும். சோ இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம விவசாயம் பண்ணும்போது பயிரோ செடியோ எதுவா இருந்தாலும் ஆரோக்கியமா வளருது. இன்னொரு ரிசர்ச் பேப்பர் படி GIS மற்றும் அந்த சாயில்ல எடுக்கப்பட்ட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி தஞ்சாவூர்ல இருக்க எல்லா ஊர்கள்லயும் வந்துட்டு எந்த பயிருக்கு எந்த நிலம் உகந்ததா இருக்கும் அப்படின்னு நடத்தப்பட்ட ஆய்வுல இந்த பேராவூரணி ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு. குறிப்பா சோளம், எள், கம்பு போன்ற அந்த பயிர்களை தான் வந்துட்டு இந்த நிலத்துல அதிகமா பயிரிடப்படுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பேராவூரணி மற்றும் தஞ்சாவூர்ல 712.19 சதுர கிலோமீட்டர் அளவுல வந்துட்டு எள் சாகுபடி வந்து நடந்துட்டு இருக்கிறதாவும் அந்த ஆய்வுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. பேராவூரணி அப்படின்னு இந்த ஊருக்கு எப்படி இந்த பெயர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பெரிய கூட்டல் ஊரணி அப்படின்றதுல இருந்து தான் வந்ததுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த இடமானது முன்காலத்துல வந்து பெரிய நீர்நிலையா இருந்தது. அதை சுற்றிதான் வந்து குடியிருப்பெல்லாம் அமைய ஆரம்பிச்சது அப்படின்றதுனால இங்க வந்து அந்த காலத்துல ஒரு பெரிய குளமானது அமைந்திருந்தது. அதுல இருந்தும் இந்த பெயர் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இப்பவும் இந்த இடத்துல குளம் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரோலை வந்து பிளே பண்ணுது. அதனால ஒரு நீர்நிலையை சுற்றி அமைந்த ஊர் அப்படின்றதுனால தான் இந்த பெரிய ஊரணி அப்படின்னு பெயர் வந்தது. அதுல இருந்தே வந்துட்டு காலப்போக்குல பேராவூரணி ஆச்சுன்னு சொல்றாங்க.